அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைங்களா. நீங்கள் ஆரோக்கியத்துடனும் செல்வ செழிப்புடனும் வாழ்வதற்கான இந்த குபேரனோட நவநிதி மந்திரம் அப்படின்னு சொல்கிறது. அதுமாரி பத்மநிதி, சங்கநிதி இவங்களுக்கு தனித்தனி மந்திரம் இருக்குது. அதுமாரி நவநிதியோட மந்திரம் கேட்பது பார்த்திங்கன்னா சகல செல்வத்தையும் உங்களுக்கு தரக்கூடியதாக அந்த மந்திரத்திலேயே உங்களுக்கு இருக்குது. அற்புதமான அந்த மந்திரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு முக்கியமான வியாழக்கிழமை, பௌர்ணமி, வெள்ளிக்கிழமை நாட்கள்லையும் குபேரனுக்குரிய நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களையும் நீங்கள் கேட்பது உங்கள் குடும்பத்தில் செல்வ செழிப்பை ஏற்படுத்தும். அதுமாதிரி அட்சய திருதை நாளில் கண்டிப்பாக நீங்கள் கேட்பது மகாலட்சுமி தாயார் உங்கள் இல்லம் எழுந்தருள செய்யும். இப்போது அந்த நவநிதி மந்திரத்தை நம்ம பார்ப்போம். முதல்ல நம்ம நவநிதிகளோட பெயர்களை தெரிஞ்சுட்டு அடுத்ததாக நம்ம மந்திரத்தை பார்ப்போம். சங்கம், பதுமம், மகாபதுமம், மகரம், கச்சபம், முகுந்தம், குந்தம், நீலம், வரம் இவை நவநிதி என்று போற்றப்படுகிறது. இப்போ நம்ம பத்ம நிதியோட மந்திரத்தை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓம் ஸ்ரீம் க்ளீம் பத்ம ரூபாய பிரம்மாய நமக. அதுக்கு அடுத்தது சங்கநிதி. ஓம் ஸ்ரீம் க்ளீம் சங்க ரூபாய நிதி தேவதாய நமக. அடுத்தது இன்னொரு சங்கநிதி மந்திரம். ஓம் ஸ்ரீம் க்ளீம் சங்கநிதையே நமக சூரிய வாசாய மாணிக்க ரத்ன பிரியாய கமல புஷ்ப வாசாய சங்க ரூபே நிதி தேவாய நமக ஆவகாமி அப்படின்னு சொல்லி வேண்டிக்குங்க. அடுத்ததாக ரொம்ப முக்கியமான நவநிதியோட மந்திரத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓம் மகேஸ்வர நேசனும் நாரணன் பத்தினியும் மகதைஸ்வரியம் தந்து நிற்க மகாதேவன் திருவருளால் மங்களமும் வந்திருக்க குருவருளும் முன்னின்று குலம் வாழ காக்க மறுவான தரித்திரங்கள் மறைந்தோட ஒரு காலம் பிரியாத நவநிதிகள் முன்னிற்க சங்கநிதி பதுமநிதி சாட்சி போன்று நிற்க சங்காய்ச்சியம் மகாபத்ம மகாராக்கிய மகிழ சுகசுபமும் முகுந்த குந்தலமும் சிரிக்க நீலவனும் நெருங்கி நேசமுடன் காக்க நிதியருளால் எல்லாமும் ஏற்றமாய் சேர விதிதனையே மாற்றி அருள்நிதியும் குவிய அகிலமதுள் மானுடமும் அழகுடனே வாழ்க. நவநிதிகள் அருள் கூட்டும் முத்திரா ஜபம், அதாவது முத்திரை ஜபம், கையில் முத்திரை வச்சுக்கிட்டு இந்த மந்திரங்களை நீங்கள் சொல்கிறப்போ மிகுந்த நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக குபேர முத்திரை, பத்ம முத்திரை, சங்கு முத்திரை இப்படி நீங்கள் எது வேணாலும் கையில் வச்சுக்கலாம். உங்களுக்கு நான் அந்த முத்திரைகளும் நான் செய்து காட்டுறேன் பிள்ளைங்களா, சொல்லி தருகிறேன். இது மகாலட்சுமிக்கு ரொம்ப பிரியமான மகாலட்சுமி முத்திரை. அது ஏற்கனவே நமது சேனலில் கொடுத்துருக்க வரலட்சுமி நோம்பப்ப இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு 3 முறை இந்த மந்திரங்களை உச்சரிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு கன்னியா பெண்கள்னு சொல்லுவோம் இல்லையா, குழந்தைங்க 9 பேரை வரவழைச்சி அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு உள்ள அப்படியே ட்ரெஸ் எடுத்து கொடுக்க முடிஞ்சாலும் கொடுக்கலாம். இல்லது கண்ணாடி வளையல், மஞ்சள், குங்குமம், மருதாணி இப்படி உங்களுக்கு என்ன முடியுமோ அதை கொடுத்து பால் பாயாசம் கொடுத்து இந்த மந்திரங்களை நிறைவு செய்கிறதுங்கிறது நமக்கு குபேர செல்வத்தை தரும். இது ஒரு முக்கியமான நாட்களை நீங்கள் செய்யலாம். அல்லது உங்களோட பிறந்த நாள், கல்யாண நாள் அந்த போல் நாட்களில் 9 கன்னி பெண்களை நம்ம வீட்டுக்கு வரவழைச்சி இந்த மாதிரி தாம்பூலம் கொடுத்து அவங்கள உபசரிப்பது நல்ல பலனை தரும். அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்போ ரொம்ப பெரிய மகிழ்ச்சி, அதாவது குபேரனுக்கும் மகாலட்சுமிக்கும் மகிழ்ச்சி ஏற்பட்டு நமக்கு நிரந்தர செல்வம் கிடைக்கும் என்பது ஐதீகம். அதுபோல் பார்த்தீங்கன்னா லட்சுமியும் குபேரரையும் நம்ம வீட்டில் நிரந்தரமாக தங்க செய்கிறதுக்கு நிறைய தாத்பரியங்கள் இருக்கிறது. அதை ஒவ்வொன்றாக பார்ப்போம். அதுமாரி சுமங்கலிகள், எத்தனை சுமங்கலிகள் நம்ம வீட்டில் கூப்பிட்டு நம்ம ஒரு முறை பூஜை செஞ்சிட்டோம்னா நம்மளை விட்டு மகாலட்சுமி எந்த நாளும் அகல மாட்டாங்க. அப்படி ஒரு அற்புதமான பூஜை முறை இருக்கிறது. அதெல்லாம் அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பதிவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் உறவினர் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். அடுத்தது ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நான் உங்கள் சக்தி உமா.